மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னால் உடம்பு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி கட்டி அதை என்னால் தூக்கிட்டு இருக்க முடியல. எல்லாமே வயசாகுது, உடம்பு முடியல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் ஜென்ரலாக தான் பேச போகிறேன். இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்கும்போது பெருமாளுக்குரிய ஒரு நாள். ஓம் நமோ நாராயணாய. என்னுடைய உலகம் என்னுடைய சின்ன உலகம் இதுதான். எனக்கு வேறு எதுவுமே அவ்வளோவா பெருசாக ஒன்றும் தெரியாது. என்னுடைய உலகம் இவ்வளோதான். வீடு, குடும்பம், வயசாகி போச்சு, நடக்க முடியல, எங்கேயும் போக முடியல. என்னுடைய இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்க வேலை பார்க்கணும், இதுதான் என்னுடைய இதுவாக இருக்குதே தவிர வேறு எந்த இதுவும் இல்லை. கடன்கள், கஷ்டங்கள், இதை நினைக்கிறோம். ஒரு இறைவன்கிட்ட நம்ம சொல்கிறோம், என்ன நம்மளோட கடன்கள், கஷ்டங்கள் என்றைக்கு தீரும், என்ன அப்படிங்கிறது தான் இறைவன்கிட்ட முறையிட்டுருக்கோம். இறைவன் இன்னைக்கு கண்ணு திறப்பார், என்ன செய்யறது. இதுதான் நாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஏதாவது ஒரு தொழில் செய்ய போனாலும் அதுலேயும் கொஞ்சம் நஷ்டம் வருது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அமைதியாக இருக்கோம். நாம் வந்து அதே மாதிரி மூட்டு வலி மூலிகை பவுடரு, மஞ்சள் காமாலைக்கு அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். நமக்கு ஜீவனாம்சம் என்ன வேணுமோ அதை நம்ம ஓரளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதை குடிக்கி நிறுத்துறதுக்கும் உண்டான ஒரு மருந்து வகைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேலத்துக்கே அதுதான் பேர் போனது. மஞ்சள் காமாலை, இது மூட்டு வலி மூலிகை பவுடர், வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணுக்கு, இதுக்கெல்லாம் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதை கொடுப்போம். இதுதான் நமக்கு என்ன ஜீவனாம்சம் கிடைக்குது, வயிற்றுக்கு இது என்ன அப்படிங்கிறது தான். ஒரு நமக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. இதுதான் நம்மளுடைய உலகம், நம்மளுடைய இது. நம்ம பொண்ணு நல்லா இருக்காளா, நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, என்ன ஏதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நம்ம கேட்டாலும் நம்ம கொடுப்போம். நம்ம வந்து பிள்ளைங்க அது இது ஏதாவது ஒரு தண்ணி, ஒரு பொண்ணு, இதுதான் இது. வீடு ஓடுது, என்னடா பண்ணுறது, என்ன அதுக்குள்ளே அந்த வீட்டை சரி பண்ணுறது, இந்த இது ஒவ்வொரு கவலைகள் மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மைதான். இதுதான் நம்மளுடைய இது. என்னடா சொன்னதையே திருப்பி சொல்கிறேன்னு நீங்கள் இது பண்ண வேணாம். வாழ்க்கைங்கிறது மிக கடினமான ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது. பெருமாளை நினச்சிட்டு ஓம் நமோ நாராயணாய, நமோ நமக, ஓம் சரவணபவ, ஓம் நம சிவாய, ஓம் சக்தி, அம்மா, தாயே, இதையே தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஐயப்பன் இது ஆஞ்சநேயர், ராம் 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 ராம்னு சொல்கிறது ஆஞ்சநேயரை நினைக்கிறது. துளசி மாலை, துளசி பால், சாமி ராம், இதுதான் தாமரை பூ சாமிக்கு சாப்பிடணும், நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும், என்ன ஏது, இந்த சிந்தனைகள் தான் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குதே தவிர இந்த இது. என்னால் நம்ம என்னடா ஒரு மேக்கப் பண்ணிக்கணும், அதுக்கு கூட உடம்புல சத்து இல்லை, என்னென்னு. அதுதான் நம்மளுடைய இது, நம்மளுடைய உலகம் இதுதான், நம்மளோட வாழ்க்கை இதுதான். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நம்ம இது பண்ண போகிறோம். அது என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சது எது இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதை பார்த்தாவது ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. இப்போ அது சுத்தமாக அதையும் ஒரு இது. நான் எதுவும் நினச்சிக்கிறது இல்லை. என்னமோ வாழ்க்கை ஓடி முடிஞ்சிருச்சு. நம்ம இதை தான் இது பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவல் கொடுத்தேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி. கம்மன் சோறு செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
மிக்சியில் அடித்து 1க்கு 3 தண்ணி வச்சு கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அடி பிடிக்காமல் கிளறி குக்கரில் வச்சு 3 விசில். செம்மையாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ஆனால் கெட்டியாகிடும். அதையே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழ்க்கை. இதெல்லாம் நம்மளுடைய இதுதான். வேறு எதுவுமே இல்லை. என்ன சொல்கிறது, என்ன பண்ணுறது, என்ன இது பண்ணுறது, இதுதான் ஒரு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி அனைவருக்கும் காலை வணக்கம். மற்றவங்கக்கிட்ட பார்த்தா நம்மளே பரவாயில்லன்னு தோணுது. அதனால் என்ன ஏதுன்னு புரியல. எல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால எனக்கு ஒரு மனசு திருப்தி, மன நிம்மதி, ஆறுதல். இதுதானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.